பொது இடத்தில், ஒரு தேநீர் கடையில், ஒரு பயண நேரத்தில், ஒரு விழா மண்டபத்தில் பல பேர் உட்கார்ந்து ஒரு பொருள் குறித்து பேசுகிற போது அதிலே கடைசியாக வெற்றி பெறுகிறவரை பார்த்து என்ன சொல்வார்கள் தெரியுமா? நீ திமுக காரன், அப்படித்தான் பேசுவா என்பார்கள். ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் பேச தெரியாதா? தெரியும், ஆனால் கழகத் தோழர்களைப் போல பேச தெரியாது. அடிப்படையான ஆதாரங்களோடு, அழுத்தமான வாதங்களோடு, எந்த இடத்திலும் வெல்லக்கூடிய அளவிற்கு வல்லமையோடு இந்த தோழர்களை அறிஞர் அண்ணா தயார்படுத்தினார் கடிதங்களின் மூலமாக. உங்களை பார்த்து ஒருவர் யார் என்று கேட்டால் நான் அடிக்கடி சொல்வேன், என் பெயர் திருச்சி சிவா, நான் MABL படித்திருக்கிறேன், நான் IAS தேர்வு எழுதினேன், எனக்கு தமிழ் உணர்வு அதிகம், நான் எந்த இடத்திலும் நான் யார் என்பதை மறந்ததில்லை, இத்தனையும் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஒற்றை வார்த்தையில் சொல்வேன், நான் திமுக காரன். அந்த ஒரு சொல்லில் அடங்கும். நமக்கு தமிழ் உணர்வு உண்டு, தமிழன் என்பதை நிலைநிறுத்த எந்த நிலையிலும் எதையும் இழக்க தயாராக இருப்போம். நான் இருபுறமும் காணுகிறேன். ஒரு புறம் முழுவதும் திராவிட இயக்கத்தை உருவாக்கிய தலைவர்கள், அதற்காக பாடுபட்ட முன்னணியினர். இந்த திசையிலே பார்த்தால் தமிழுக்காக தங்களுடைய உயிரை ஈந்த அந்த தியாகிகளுடைய படங்கள் இருக்கின்றன. ஆக இதன் மூலம் இளைஞரணி செயலாளர் உங்களுக்கு உணர்த்துவது, இந்த தலைவர்களின் வரிசையில் தேவைப்படும் போது இவர்களைப் போல தியாகத்தை செய்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எல்லா நேரமும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விட முடியாது. கொள்கை ரீதியாக நிற்கின்ற கட்சி எந்த நேரத்திலும் அதில் சமரசம் செய்து கொள்ளாது. ஆட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக அனுசரித்து பேசுவதில்லையே இன்றைய தமிழக முதல்வர். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வின் தரத்தை உயர்த்துகின்ற அதே நேரத்தில் ஒன்றிய அரசு எத்தனை பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அதை எதிர்த்து துணிச்சலுடன் பேசுகிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான்.